இந்தியா வந்து ஏழையான நாடு கிடையாது. இந்தியா வளம் மிக்க நாடுல ஏழைகள் இருக்கார்கள், அதுதான் சொல்லணும். நம்ம நாட்டுல சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வகைதான் பிரச்சனை. 5 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு மஃபியா தொழில ஈடுபடுறாங்க. நம்ம கேட்கிற கேள்வி வளர்ச்சிக்கு எதிரான கேள்வி அல்ல. 2-3 டிகேடுக்கு மேல 30 ஆண்டுகளுக்கு மேல நீங்க இந்தியா முழுவதும் நிறைய மைன்ஸுக்காக வழக்குகள் நடத்தி இருக்கிறீங்க. எதனால இந்த மைன்ஸ்ல மட்டும் இவ்வளவு தீவிரமான இந்த மாதிரி கரப்ஷன் இருக்கிறது, வயலேஷன்ஸ் இருக்கிறது அதிகமா இருக்குதுன்றீங்களே, எதனால இது நடக்குது? நீங்க இந்த கேள்வி கேட்டா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு வந்து நேச்சர்ல யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ தேவைக்கு ஏற்ற ரிசோர்சஸ் இருக்கு, ஆனா பேராசைக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரிதிங் ஃபார் பீப்புள்ஸ் நீட்ஸ், நாட் ஃபார் பீப்புள்ஸ் கிரீட்னு ஆங்கிலத்துல சொன்னாங்க. அதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு வளங்கள் இருக்கு. இந்தியா மாதிரியே பெரிய ஒரு 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 நாடுக்குள்ள 30 நாடுகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கக்கூடிய இந்த நாடு. இந்த நாட்டுல வளங்களுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம ஏழ்மையான நாடே கிடையாது. இந்தியா அடிச்சு பேசலாம், இந்தியா வந்து ஏழையான நாடு கிடையாது. இந்தியா வளம் மிக்க நாடுல ஏழைகள் இருக்கார்கள், அதுதான் சொல்லணும். we are a rich country with poor people. ஏன் போரா இருக்காங்க? அது பல காரணங்கள் இருக்கு. அது பெரும் பண முதலிகள் இருக்காங்க, முதலாளிகள் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, அரசு அதிகாரிகள். இந்த 4 பேரோட சூழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான நிலைமை இருக்கு. ஆகையால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய வளங்கள் இருக்கு. ஆனா பேராசை பிடித்த பண முதலீடுகள் பின்னாடியில செய்யக்கூடிய பாதையில அதுக்கு அளவு இல்லாத பேராசைக்கு இடம். அந்த அளவில்லாத பேராசையினாலதான் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கு. அடுத்தது வெறும் பேராசை பார்த்தா போதுமா? பத்தாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு. நம்ம நாட்டுல சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. சட்டத்துல வந்து குறைபாடுகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, சட்டம் பிரச்சனை இல்லை, சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வகைதான் பிரச்சனை. சட்டத்தை சரியாக அமல்படுத்தி, முறையாக அமல்படுத்தி, எப்போ அமல்படுத்தணுமோ அந்த நேரத்தில் அமல்படுத்தி, யார் யாரெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்களோ அவங்க மீது சட்டத்துடைய ஆட்சி பாயுமானால் பயம் இருக்கும், சரியாக முறையில் நடக்கும். அப்படி இல்லையே. நான் கிரானைட் விஷயத்துல பார்த்துருக்கேன், தாது மணல் வழக்குல நான் பார்த்துருக்கேன், இப்போ இந்த மாதிரியான கல்குவாரிகள் பார்த்துருக்கேன். பல இந்த மாத்திரம் இல்லை, பாக்சைட் மைன்ஸும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ராஜஸ்தான்ல மலைகளே காணாம போயிடுச்சு. அந்த மாதிரியான இடத்துல இதே மாதிரி இருக்கு. ஆகையால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு மஃபியா மாதிரி ஆயிட்டாங்க. பெரிய மைன்ஸ் ஓன் பண்ணக்கூடிய ஆட்கள், பாலிட்டிஷியன்ஸ், அதிகாரிங்க, கான்ட்ராக்டர்ஸ், செல்லர்ஸ், 5 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு மஃபியா தொழில ஈடுபடுறாங்க. இதுல வந்து 100% அதிகமா லாபம் சம்பாதிக்கிறது பதில 1000%, 10,000% லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அவ்வளவு சம்பாதிக்கும் பொழுது யாரு வந்து உண்மைக்கும் சட்டத்தை பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துக்கும் செயல்படுவாங்க? பண்ண மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த சிக்கல். இதை முறியடிக்கணும்னா அரசு அதிகாரிகளை நம்பி நிற்கவும் முடியாது. இது மாறவே மாறாது. அங்கங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பெரிய அளவுல வீதியில இருக்காங்க. ஏன்னா இந்த மைனிங் மாஃபியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மாஃபியா. நிறைய இடத்துல கொலையும் செஞ்சிருக்காங்க. கொலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. கொலை செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, வீடுகளை உடைச்சிருக்காங்க, மக்களை துரத்தி விட்டுருக்காங்க. காணாம போன கிராமங்களும் இருக்கு நம்ம நாட்டுல. இதனால வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பீதி இருக்கு. நம்மளால எதிர்க்க முடியுமா? இது பெரிய சக்திகள், இந்த சக்திகளை எதிர்த்து பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு அச்சம் இருந்துதான் இருக்கு. ஆனா இந்த அச்சம் வந்து அவங்களால உருவாக்கப்பட்டது, உண்மையான அச்சம் இல்லை, இது உருவாக்கப்பட்ட அச்சம். இதை உடைக்கணும்னா மக்கள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயக்க ரீதியில எடுத்து இதை உடைச்சாதான் இதை உடைக்க முடியும். அதிகாரிகள் மனம் மாறுவாங்க, சட்டம் மாறும், நீதிமன்றங்கள் மாறும் தான் நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது. நீதிமன்றத்துக்கு இதே சமுதாயத்துல ஆட்கள் தான் நீதிபதியா போறாங்க. அங்க போனப்போ அவங்களுடைய மனநிலை வித்தியாசமா இருக்கு. 10 நீதிபதிகள் இருந்தா அதுல 8 நீதிபதிகள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயும் சண்டை போட வேண்டியிருக்கு, எல்லா லெவல்லையும் சண்டை போட வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த டாமினன்ட் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினன்ட் ஐடியான்ற ஐடியானா சொரண்டர். எப்படிலாம் சொரண்டது? அந்த சொரண்டல் வந்து எல்லாருக்கும் பாக பிரிவினை கொடுத்துட்டா எல்லாம் போயிட்டாங்க. பாதிப்பு யாரு? மக்கள் மட்டும் இல்ல, பிறக்காத ஜெனரேஷன்ஸ் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க.
அதுவும் இவர் மகாத்மா காந்தி சொன்னாரு, அவர் ஏற்கனவே ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. எப்போ 80 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, வளங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு வெறும் வளங்களுக்காக இல்ல, பிறக்காத தலைமுறையுடைய நலனுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இந்த வளங்களை கொடுத்துருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுனா எல்லோரும் கடமையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு லெவல்ல என்ன ஆகுதுன்னா, எல்லோருக்கும் ஒரு பயம் ரீதி உருவாக்குறதுனால நம்மளால முடியுமா? நம்ம ஒரு கிராமத்துல ஏதோ குக்கிராம திருநெல்வேலியோ முனையில இருக்கும், பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவர்கள் மனநிலையும் மனசுல இருக்கக்கூடிய பீதியும் நியாயமானதான் தோணும். ஆனாலும் இதையும் மீறி பிரிட்டிஷ்காரன் நம்ம அடிச்ச இது வந்து பணக்கார ஆட்களோ லாயர்ஸ் மட்டும் இல்ல, சாதாரண மக்கள் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் வரும்போது தான் அவங்க வெட்ட முடிஞ்சது. சமீபத்துல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த மோடி அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களை யாருமே எடுக்க மாட்டோம், நாங்க யூபிஏ மாதிரி இல்ல, நாங்க இருக்கும்போது எந்த மினிஸ்டரும் நாங்க ரிசைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன அதே அரசாங்கத்தை சாதாரண இளைஞர்கள் போராட்ட வடிவத்துல நேத்திக்கு ஜார்க்கண்ட்ல வந்து அந்த எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. நேத்திக்கு அதுக்கு பின்னாடி 20,000 30,000 யங்ஸ்டர்ஸ் வந்து அது போராட்டத்துல 20 நாளா போராட்டத்துல இருக்காங்க. அதுல 500 பேருக்கு மேல கேஸ் போட்டு உள்ள போட்டுருக்காங்க. சாதாரண நாட்கள், பணக்கார வீட்டு வசதியில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க, சாதாரண பசங்க. எங்கள் நாளைக்கு இன்றைக்கே நாங்கள் போராடினால்தான் எங்களுக்கு அடுத்த நாள் எனக்கு வரும் அப்படின்னு ஒரு நினைப்புல யங்ஸ்டர்ஸ் நின்னாங்க. அதே மாதிரி டெல்லியில இந்த நீட் எக்ஸாம் ஒட்டி எல்லாரும் வந்தாங்க. ஆகையால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு உதாரணங்கள் இருக்கு. மக்கள் வந்து சேர்ந்து ஒன்றாக செயல்படும் போது கண்டிப்பாக மோசமான ஆட்சியையும் மாற்ற முடியும். அப்படியான ஒரு நிலைமை உருவாகிருக்கு இந்தியா ஃபுல்லா. ஆகையால இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல இந்த ரிப்போர்ட் மூலமாக மக்களுக்கு எடுத்து சென்று திருநெல்வேலி இது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா, இளைஞர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா தான் இந்த நிலைமையை மாற்ற முடியும். ஒரு பொய்யான வதந்தியை பெறப்படுறாங்க. என்னன்னா, தேசிய வளர்ச்சிக்கு நம்ம மாநில வளர்ச்சிக்கு இந்த வளங்கள் தேவை, உங்க மாதிரியான ஆட்கள் வந்து இந்த வளத்தை வந்து ஸ்டாப் பண்றது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை வந்து முறியடிக்கிறாங்க, ஆகையால நீங்களாம் வந்து தேச துரோகிகள் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை மீடியா மூலமாக செயல்பட்டு இருக்காங்க. இது முற்றிலும் பொய். நம்ம கேட்கிற கேள்வி வளர்ச்சிக்கு எதிரான கேள்வி அல்ல. நாம் கேட்கிற கேள்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், நமக்கு நீராதாரங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாளை சரியாக இருக்க வேண்டுமானால் இதெல்லாம் முறையாக இருக்கும். நம்ம என்ன கேட்கிறோம்? இல்லாததை கேட்கல, சட்டத்தில் இருக்கக்கூடிய செயலை தான் நீங்க செயல்படுங்கன்னு சொல்றோம். மைனிங் பிளான்ல 100 டன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா 100 டன்னோட நிறுத்துங்க, 100 டன்னுக்கு மேல 1000 டன் ஏன் எடுக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்கறது தவறு இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு தவறான உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. நீங்க கேள்வி கேட்டாலே நீங்க தேச துரோகி, நீங்க வளர்ச்சிக்கு எதிரான ஆட்கள், நீங்க வந்து சமூகத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு சக்திகள் அப்படின்னு ஒரு போரையை உருவாக்குறாங்க. இது உடைக்கணும். இது சுத்த பொய். இது உடைக்கணும். அந்த உடைக்கிறதுக்கு ஒரு வழியாக இந்த ரிப்போர்ட் அமையும்னு நான்